விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்பிக்கையோட செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தோம்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த மாசத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா நீங்க நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. எந்தெந்த விஷயங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு சாதகமா இருக்கும், எது உங்களுக்கு பாதகமா இருக்கும், எதுல நீங்க கவனமா இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணு ஒண்ணா நான் உங்களுக்கு சொல்றேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த மாசத்துடைய கிரக அமைப்புகள் வந்து பார்த்தா எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஸ்கிரீன்ல போறேன், நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதாங்க இந்த மாசத்துடைய கிரக அமைப்புகள். உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிற காலகட்டமா அந்த மாசம் அப்படிங்க. நான் எதனால வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நம்பிக்கை தேவை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஸோ கடந்த ஒரு சில வாரங்களாம் சரி, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் சரி, உங்களுக்கு வந்து யாருமே அதே போல நம்பிக்கை இருக்காது. ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க, மனசு சொல்றதை கேட்க நம்ம சொல்லுவாங்க. மனசு நமக்கு என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சப்போ நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மார்ச் மாசத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க மனசை சொல்ற காட்டிலும் உங்க அறிவை சொல்றதா நீங்க அதிகமா கேட்பீங்க. ஏன்னா மனசு வந்து பார்த்தா இந்த விஷயத்த பண்ணு, இந்த விஷயத்த செய், நீ நல்லா ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம் சொல்லும். ஆனா உங்க அறிவு என்ன சொல்ல அப்படின்னா, இல்ல 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 இது தப்பு, இந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணா நீ வாழ்க்கையில முன்னேறுவ, உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், பின்னாடி நீ கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களோட சிந்தனைகள் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கிதான் உங்களுடைய சிந்தனைகள் அதிகமா இருக்குமே தவிர்த்து சோ மனசு எமோஷனல் விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மார்ச் மாசத்தை பொறுத்த அளவுக்கு எமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அதிகப்படியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈடுபட மாட்டீங்க. சோ இந்த மாசத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களை நீங்க டெவலப் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க அதிகப்படி இறங்க ஆரம்பிங்க. புது புது விஷயங்களை கத்துக்க ஆரம்பிப்பீங்க, புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய நாலேஜை தெரிஞ்சுக்க, உங்க நாலேஜை பெருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆர்வம் அப்படிங்கிற ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஏன்னா ஒரு ராசி அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவரு ராகு கூடயும் புதன் கூடயும் சேர்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய திங்கிங் தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒய்டா இருக்கும். ஒரே நேரத்துல 2 3 விஷயங்கள் கத்துக்கிடணும் அப்படின்லாம் நீங்க அதை எப்படி ஆசைப்படுவீங்க. சோ அதாங்க இந்த மாசத்துடைய, அதுலயும் இந்த மாசம் வந்து பார்த்தோம்னா 2 பகுதியை நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் 15 நாட்கள் எப்படி இருக்குது, அடுத்த 15 நாட்கள் எப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஏன்னா முதல் 15 நாட்கள் வந்து பார்த்தோம்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதினாசர் அப்படிங்கிற 4ஆம் இடத்துலையும், சோ அடுத்த 15 நாட்கள் வந்து பார்த்தா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகுது. இந்த 4ஆம் இடத்துல சூரியன் செஞ்சிருக்கோம் பார்த்தோம்னா கூட செவ்வாய் புதன் ராகு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேர்க்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், முக்கியமா உறவினர்கள் மத்தியில நாம ஒரு பெரிய ஆளா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாசத்துல ரொம்ப அதிகப்படியா இருக்குங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா புது புது முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யார்கிட்டயும் நீங்க சஜஷன் கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஜென்ரலா வந்து உங்களுக்கு அட்வைஸும் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்காது. ஆனா ஒரு நல்ல அட்வைஸ் வந்து நீங்க ஏத்துக்கிடுவீங்க. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தா நீங்களும் வாண்டட் யார்ட்ட அட்வைஸ் கேட்க மாட்டீங்க. நம்ம வந்து முன்னேறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தா நீங்களே சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ அதுக்கான விஷயங்களை நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த காலகட்டங்களில் புதுசா தொழில் தொடங்குறது, இருக்கிற வேலையில வந்து பார்த்தோம்னா சம்பளம் கம்மியா இருக்கு, வேற வேலைக்கு மாறலாமான்னு சிந்திக்கிறது, சோ அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த மார்ச் மாசத்துல அதிகப்படியா நடக்குங்க. அது வந்து உங்களுக்கும் சாதகமா இருக்கும். இந்த முதல் 2 வார காலங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க மனசு சொல்ற காட்டும் இது வந்து நமக்கு கரெக்டா இருக்குமா, கரெக்டா இருக்காதா, நீங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு 5 6 தடவை நீங்க வந்து யோசிச்சு அதுல என்ன மிஸ்டேக் வரும், என்ன மிஸ்டேக் வராது அப்படிங்கறத நீங்க தீவிரமா செஞ்சுட்டு தான் அந்த செயலை செய்வீங்க. சோ அதனால இந்த முதல் 2 வார காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. முக்கியமா நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்க இந்த காலகட்டங்களை வந்து. சோ இந்த கடைசி 2 வார காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல சனி பகவானோட சேர போறாரு. சோ முதல் 2 வார காலங்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வயசுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகும். காதல் வாழ்க்கையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க காதலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் உங்க நேசிக்கிறவங்க வந்து கால் பண்ணாங்களோ, அவங்க வந்து பேசினாங்களோ, அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டீங்க. நீங்க வந்து பார்த்தா உங்களோட சிந்தனைகள் வந்து பார்த்தோம்னா முன்னேறணும், நாம நல்லா சம்பாரிச்சா தான் நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சொல்ல காதல் விஷயங்களே நீங்க அதை எப்படியா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. மற்றபடி ஸ்டடிஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சரி, ஸ்கூல்ல படிக்கிறவங்க சரி, 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்குது இந்த மாசம் அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளை குறிக்கிறதுனால இந்த 5ஆம் இடத்துல வந்து சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது முதல் 2 வார காலங்களுக்கால குழந்தைகள் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு சில மன உளைச்சல் இருந்தாலும் இந்த முதல் 2 வார காலங்கள் வந்து பார்த்தா அவங்க கூட ரொம்ப அந்யோன்யமா அட்டாச்மெண்டா இருப்பீங்க. சோ குழந்தைங்களால வந்து பார்த்தா உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அந்த முதல் 2 வார காலங்கள் நடக்கும். சோ அடுத்த 2 வார காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட சூரியன் சேரும்போது உங்களுக்கு பஞ்சாயத்தே இருக்குதுங்க. சோ குழந்தைகளால பிரச்சனை, குழந்தைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சண்டை போடுவீங்க. நான் ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு பண்றான், நான் ஒண்ணு பேசினேன் அப்படின்னா பாப்பா அவ வேற ஒண்ணு பண்றா. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா
உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய மகள்கள் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசி 2 வார காலங்கள்ல வந்து பார்த்தா சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த டைம் இந்த கடைசி 2 வார காலங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறதி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா நீங்க செய்ய நினைச்சிருப்பீங்க, அது வந்து மறந்துருப்பீங்க. திரும்ப வரும் ஆஹா இதை நம்ம செய்ய நினைச்சோமே மறந்துட்டோங்க அப்படிங்கிற வந்து பார்த்தோம்னா இந்த கடைசி 2 வார காலங்களில் சிந்திக்கக்கூடிய சுச்சுவேஷனா இருக்கும். முக்கியமா அலட்சியமா நீங்க விட்டுற விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குங்க. இந்த மார்ச் மாசத்துடைய கடைசி 2 வாரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து பார்த்தோம்னா எந்த விஷயங்களையும் அலட்சியமா இருக்காது. அலட்சியமா இருக்கிற விஷயங்களை பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். முக்கியமா காசு விஷயத்துல இல்ல நாளை பார்த்துக்கலாம் நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து காசு விஷயத்த நீங்க அசால்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி கடைசி 2 வார காலங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து காசு விஷயத்த முடிஞ்சல மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது ஒண்ணுதாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவு சாதகமா தாங்க இருக்குது. ஹெல்த் வந்து பார்த்தோம்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். செரிமான பிரச்சனைகள் இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து இந்த சூரியன் சனி சேர்க்கும் பார்த்தோம்னா செரிமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தோம்னா கால் வந்து சதப்பிடிப்பு, கால் வலி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு இந்த ஹெல்த் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். செரிமான பிரச்சனை இருக்கும். முக்கியமா 4ஆம் இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களோட ஜாதகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் சரியில்லை ராகு சரியில்லை அப்படின்னா அந்த நபர்கள் கிட்ட பார்த்தோம்னா சின்ன சின்ன காயங்கள் இல்லாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபரேஷன் பண்ண பிரச்சனை இருக்கும். நான் வந்து பயன்படுத்தலைங்க. ஸோ உங்களோட ஜாதகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் ராகு சரியில்லாத நபர்கள் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுடைய அம்மாவோட ஹெல்த்ல இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகப்படி அக்கறை எடுத்துக்கோங்க. அந்த 4ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா புதன் இருக்கிறது வந்து அவர் 8ஆம் இடத்துக்கு அதிபதியா இருந்து வக்கரமான குரு பார்க்கிற போதும் புதன் வக்கரமா இருக்கும் போதும் அம்மாவோட ஹெல்த்ல நீங்க அதிகப்படி அக்கறை எடுத்துக்கணும். அம்மாவோட ஹெல்த்ல பிரச்சனை வரக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தோம்னா வரக்குன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் அதிகப்படியா கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தோம்னா இந்த மாசம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் வந்து முதல்ல ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ண முடியாது பிரச்சனை ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட நம்பர் இருக்கு. நீங்க வந்து தாராளமா நான் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.